உண்ணாவிரதம் இருக்கும் சோனம் வாங்சுக் உடல்நிலை குறித்தான மருத்துவ அறிக்கை தற்போது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், தற்போது சோனம் வாங்சுக் எப்படி இருக்காரு? மருத்துவ அறிக்கை சொல்வதென்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி கல்வியாளரும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான சோனம் வாங்சுக் அவர்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்ட நிலையில் அவரை காவல்துறையினர் பலவந்தமாக அப்புறப்படுத்தி மருத்துவமனையிலே அனுமதித்திருக்கிறார்கள். அவரது உடல்நிலை குறித்து தற்போது சப்தர்ஜங் மருத்துவமனை மருத்துவ அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இது மருத்துவமனை சார்பில் வெளியிடப்படும் 8வது மருத்துவ அறிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த மருத்துவ அறிக்கையிலே சோனம் வாங்சுக் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு மல்டி டிசிப்ளினரி எக்ஸ்பர்ட் பல் மருத்துவர்கள் அடங்கிய குழு தொடர்ச்சியாக அவருக்கு உடல்நிலையை கண்காணித்து தேவையான மருத்துவ பராமரிப்பை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வைட்டல் பாராமீட்டர்ஸ், அதாவது உடல் உள்ளுறுப்புகள் அனைத்துமே சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அவர் எந்த விதமான உணவையும் எடுத்துக்கொள்ளாததால் அவருடைய இரத்த சர்க்கரை அளவு மிக குறைவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு தற்போது ORS, அதாவது ஓரல் ரீஹைட்ரேஷன் தெரப்பி போன்றவை வழங்கப்படுவதாகவும் பொட்டாசியம் சப்ளிமெண்ட் போன்றவை வழங்கப்பட்டு வந்தாலும் தொடர்ச்சியாக அந்த இன்ட்ராவீனஸ் என்று சொல்லப்படக்கூடிய நரம்பு வழியாக உட்செலுத்தக்கூடிய மருந்துகளையோ உணவுகளையோ அவர் எடுத்துக்கொள்ள தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவருக்கு தேவையான அனைத்து மருத்துவ பராமரிப்பையும் நாங்கள் வழங்கி வருகிறோம். தொடர்ந்து அவருடைய உடல்நிலையும் தாங்கள் கண்காணித்து வருவதாக மருத்துவ அறிக்கை தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.